சோ இந்தியா ஜெயிக்க காரணம் என்ன அகைன்ஸ்ட் இங்கிலாந்து? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா we have to appreciate ரோஹித் சர்மாஸ் ஹாஃப் செஞ்சுரி. இது வந்து சென்ட் லூசியா விக்கெட் இல்லைங்க, கயானா விக்கெட். அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது ஷாட்ஸ் விளையாடுறது. ஸோ அவரெல்லாம் அந்த 57 ரன்ஸ் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. தென் அவரும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து ஒரு 73 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் டேம் க்ரூஷியல். ஏன்னா பிரேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்சிபிளா ஒரு 2-3 ஓவர் தள்ளி ஆடிட்டு அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா விளாண்டாங்க. தென் லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹர்திக் பாண்டியா அடிச்ச அந்த 2 6 பேக் டு பேக் 6 ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா டக்குன்னு ஒரு கேமியோ விளாண்டாங்க. கிட்டத்தட்ட 28 பால்ஸ்ல 50 ரன்ஸ் ஆட் பண்ணாங்க இந்த 3 பேருமே. அண்ட் bowlingல எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் அவர் தாங்க பிள்ளையார் சொல்லியே போட்டது. பெர்ஃபெக்ட் பிச் ஃபார் அக்சர் பட்டேல் சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா கரெக்டா 3வது ஓவர்லயோ 4வது ஓவர்லயோ அக்சர் பட்டேல் எடுத்து வந்தாரு. அது க்ரூஷியலா வந்து அமைஞ்சது. ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூஷுவல் மேட்ச் டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல போயிட்டு இருக்காருங்க. முக்கியமான விக்கெட் சால்ட் எடுத்தாரு, அங்கதான் மொமெண்டம் பிரேக் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் நான் மிடில் ஆர்டரை பாத்துக்கிறேன், நீங்க டாப் ஆர்டர் கேட்டீங்கன்னா மிடில் ஆர்டர் நான் பாத்துக்கிறேன் சொல்லி அவர் பியூட்டிஃபுல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. சோ அன்பிளேபிளா இருந்தாருன்னா சொல்ல முடியும். அண்ட் இந்தியாவோட ஃபீல்டிங் சூரியகுமார் யாதவ் அந்த ரன் அவுட்டா இருக்கட்டும் அண்ட் நார்மல் கிரவுண்ட் ஃபீல்டிங்கா இருக்கட்டும் தாறுமாறா இருந்துச்சுன்னு தான் என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.